நல்லாயிருமா அது? பல்லு வலிக்கு பல்லுல தான் பார்ப்பாங்க. கையில கட்டுறீங்களே துணி வச்சு அது எப்படி பல்லு கேட்கணும்? இந்த இடத்துல வச்சு இந்த வெளியே போட்டு இந்த புளி செத்துரும். இங்கே வச்சு இங்கே செத்துருமா? அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, சூத்தமாக வச்சா பல்லு போகுதுனால. அந்த பழமொழி அதே பழமொழி. இது கையில் கட்டினா உள்ளங்க தான் நம்ம கட்டுங்க, அது பல்லு போய் இருக்கணும். இங்கே தான் வைக்கணுங்க. இந்த வழியை போயிட்டு இதே இங்கே இருக்க பல்லுக்கிற பூச்சி எடுத்து வரும். ஒரே நாளில் நமக்கு தெரியாது, எப்பயும் வராது. மறுபடி பல் வலி வராது. அது சின்ன பிள்ளைகிட்ட சூப்பர். பெரியவங்களுக்கு நம்ம கதை கொஞ்சம் வயசாகி வச்சா நம்மளுக்கு அது சின்ன பிள்ளைகிட்ட இன்னும் சூப்பர். எப்பயுமே வராது. லாங் லைஃப் வந்து பல் வலியே வராது, நிம்மதியாக இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் பல் வலியே அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த பழைய காலத்து வைத்தியம் சும்மா சிம்பிள் மேட்டர். எவ்வளோ நாள் பரவாயில்ல? ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷம் இருக்குது. மாத்திரை மருந்து மெடிக்கலில் வாங்கினது அது முழங்கினா ஒரு நாள் 2 நாள் கேட்கும். அந்த ஆபாரம் மறுபடியும் அதே மாதிரி வலி. அதுக்கு தான் வாசனை மருந்தும் நல்லா நீ வந்து அந்த மாற்றணும் நீன்னு கட்டி சரியா போடும். சத்தியமாக ஒரு வருஷம் பயங்கரமான வலி எனக்கு சரி போடல. இனிமேல் வராது. நான் என்னடா பண்றதுன்னா நீ வந்த அதுக்கு தான் காரு 2000 ரூபாய் வாடிக்கணும்னு சொல்லின்னு வச்சுக்கணும். கார் வாடகை தான், நம்ம காரு இல்லை. இனிமேல் வராது. இது நான் இன்னி எம்சான் வந்து 1 மாசம் ஆகுது. என்னால வேலைக்கு போயிட்டு டைம் நேற்று வந்து முக்கியமான வேலை தேவை. அவங்களுக்கு மூலத்து காங்கிட்டு சரி ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணலாம்? இனிமேல் உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை. சரி எப்பயும் வராது. இந்த சைடு வராது. இந்த சைடு வந்தா அது வந்துச்சுன்னா அந்த கடவாய் போற மாட்டு சொல்லலாம். சாப்பாடு எடுக்க முடியல. ஏன்னா அந்த வலி இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்தாவே வாங்கி வர மாதிரி என்ன பண்ணுறது? நெல்ல முடியல என்ன பண்ணும்? அதே தான் ஜெலும்பு குறைஞ்சி. சாப்பாடு எடுக்க முடியல, ஜெலும்பு குறையுது. நாம தொழில் செய்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க டெய்லியும் மேய்ச்சி செய்கிறவங்க சாப்பாடு எடுக்க முடியலன்னா அவன் சக்தியும் குறையும். சக்தி குறையும். அதனாலேயே டென்ஷன் ஓவர். பல பேர் கேட்டாங்க நேற்று நான் பண்ணி வரேன், அவன் நாளைக்கு சொல்றான். இல்லை நாளைக்கு சொல்றான், நான் ஒன்றும் போகவே இல்லை. போகாத நாம எப்படி சொல்றது? இல்லை யாருக்குமே நல்லா இருக்கிற போடான்னா அட்ரஸை கொடுத்தா ஓடி வந்துடுறாங்க. கணக்கு வேற நல்லா வருதுன்னு யாரு அவன் வேலை பர்தேசுக்கு இப்படி சொல்லிட்டே நம்ம நல்லா இருக்கிற போடான்னா ஓடி வந்துடுவாங்க. இனிமேல் உங்களுக்கு வழி இல்லை. தகிரி ஏற்படுமா? நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு அவுட் போட்டு. சரி இல்லம்மா வேலைக்கு போக செய்யலாம் முடியா?